ஒரு வழியா ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் ஒரு கடைசி ஒரு T20 சீரியஸை இந்தியன் அணி வெற்றி பெற்றுச்சு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து 2 டைம் வந்து சீரியஸை தோத்துருச்சு. அயர்லாண்டு கூட இங்கிலாந்து கூட. எங்கே இந்தியா வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு திரும்ப வரையில ஒரு சீரியஸ் கூட வின் பண்ணாமல் வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்து நல்ல வேலை வந்து நல்லா ஒரு ஆடா ஜிம்பாவே சிக்கிருச்சு. ஜிம்பாவேவும் நல்ல டீம் தான், இல்லைன்னா சொல்லலை. ஓரளவுக்கு வந்து அவங்க டீம் பவுலிங்கு பேட்டிங்லாம் இருக்குது. அதைத்தான் போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இருந்தாலுமே வந்து இந்தியா கிட்டத்தட்ட இந்த சீரியஸை ஒன் சைடு தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா செகண்ட் மேட்ச்சில் வந்து 90 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இன்னைக்கு நடக்க போகிற வந்து மேட்ச்லேயே தேர்ட் T20லையும் வந்து இந்தியா ஒரு அபாரமாக வெற்றி பெற்று க்ளீன் ஸ்வீப் வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அப்போ தான் வந்து இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அவங்க செம்ம கடுப்பில் இருப்பாங்க. அயர்லாண்டு கூட விட்டுட்டீங்க, இங்கிலாந்து கூட விட்டுட்டீங்க, ஜிம்பாப்வே கூட வின் பண்ணிருங்கடா அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையில் தான் இருந்தது. அதுவும் மக்கள் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருக்காக வின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி தான் வந்து இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை இந்தியன் அணி பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியன் அணி ஆரம்பத்தில் இருந்தே அதிரடி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் இறங்கினாங்க. அபிஷேக் சர்மா எப்பயும் போல் வந்து போன மேட்ச் மாதிரியே வந்து கொஞ்சம் தடுமாற்றம். வேர்ல்டு கப் T20 இருந்தே அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தார். ஒரு 50 போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீரியஸில் போன மேட்ச்சில் வந்து 8 பாலுக்கு 1 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போனாப்புல தடுமாறி. இந்த மேட்ச்லேயே வந்து 8 பால்ஸுக்கு 8 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. ஆனால் இன்னொரு பக்கம் சூரியவன்சி நல்ல ஒரு அதிரடி தொடக்கம் தான். 20 ரன் தான் அடிச்சாப்புல. ஆனால் ஒரே ஓவரில் வந்து ஒரு 6 4 பவுண்டரி அப்படின்ட்டு அதிரடியாக தொடங்கிட்டு அதே ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டும் போயிட்டாப்புல. பரவாயில்ல, நல்ல ஸ்கோர் அடிக்கணும்னு ஒரு இன்டென்ட் இருக்குது. பெரிய லெவலில் வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியல. சரி ஓகே, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். ஏன்னா போன மேட்ச் ஒரு 50 அடிச்சிட்டார்ல, அதனால வந்து ஒரு மேட்ச் விட்டுட்டு இன்னொரு மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த பேட்ஸ்மேன் ஆனால் இசான் கிஷன் 44 பால்ல 81 ரன், 8 4 2 6ன்னு மிரட்டினாரு. நல்ல வேலை கொஞ்சம் ரன் இருக்கல, ஒரு கேட்ச் அவருக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம நம்பர் 1 பேட்ஸ்மேன் சொல்லிட்டு பல மேட்சுகள் வந்து நமக்கு சரியாக போகலை. இதோட இந்தியாவுக்கு போனோம்னா நம்மளை வந்து ஸ்குவாட்ல இருந்து கூட தூக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சானு தெரியல. அதனால அந்த கேட்ச் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இசான் கிஷன் நல்லாவே விளையாண்டாரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்ல தொடக்கமாக இருந்தாலும் 25 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் திலக் வர்மா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எனக்கு பொறுப்பு அதிகம், அதனால தான் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து பொறுமையாக விளாட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தவர் வந்து இந்த டைம் வந்து வெறும் 23 பால்ல வந்து ஒரு 50 போட்டார். 29 பால்ல 60 ரன் அடிச்சு நாட் அவுட்டாகவே இருந்தார். நல்ல ஒரு இன்னிங்ஸாக தான் இருந்தது. என்ன ரொம்ப மேட்ச் கழிச்சு இப்படி ஒரு திலக் வர்மாவை பார்க்க வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பொறுப்பாக ஆடினார். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ரொம்ப நாளுக்கு வச்சு T20 வந்து வெறும் 12 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல. அவரோட இன்டென்ட்டும் அடிக்கிற மாதிரி இருந்தது. அடிக்க ட்ரை பண்ணி வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல. சிவன் துபையும் ஒரு 4 அடிச்சு ஒரு 6 ரன்னோட நாட் அவுட் ஆப்ல இருந்தாப்ல. அதனால வந்து இந்தியா வந்து 20 ஓவருக்கு 5 விக்கெட் இழந்து 219 அடிச்சு விமாலய டார்கெட்டை வந்து ஜிம்பாப்வே கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன மேட்ச் 125 அடிச்சு ஆல் அவுட் ஆனவங்க இந்த டைம் ஏதாவது கொஞ்சம் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு. ஆனால் ஃபுல்லாகவே ஜிம்பாப்வே அணி வந்து ஃபுல் தடுமாற்றம். இந்தியன் பவுலர்ஸுக்கு எதிராக ரொம்ப தடுமாற்றம் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா 129 ஆல் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்க இதில் வந்து பிரெயின் பெனட் தான் கொஞ்சம் ஒரு அதிரடியாக ஆடினாப்ல. ஆனால் நம்ம இந்தியன் டீமுக்காக இன்னைக்கு புதுசாக விளையாண்ட யாஸ் தாக்கூர் பாலில் வந்து கீப்பருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் அவங்க டீமில் வந்து மறுமணி மட்டும்தான் 24 ரன், மற்ற எல்லாருமே வந்து 20 கீழே தான் அடிச்சிருந்தாங்க. அதனால 18 ஓவரெல்லாம் 129க்கு ஆல் அவுட் ஆகிட்டாயி ஜிம்பாப்வே சுருண்டுட்டாங்க தான் சொல்லலாம். நம்ம இந்தியன் சைடு பவுலிங்கை பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சைடு பவுலிங்கில் வந்து அதிக விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா. எங்கே வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து பேட்டிங் கை கொடுக்காட்டாலும் பவுலிங் கை கொடுத்துருச்சு. அதுவும் 3 விக்கெட்டு லாஸ்ட் உள்ள பேட்ஸ்மேன் தான் எடுத்தாப்ல. இருந்தாலும் விக்கெட் எடுத்துட்டாப்ல. ஏன்னா யுவராஜ் சிங் சிஷியன்ல அவரும் வந்து பேட்டிங்கில் அதிரடியாக ஆடினாலும் யுவராஜும் பவுலிங்லையும் கொஞ்சம் கலக்குவார். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஃபார்மேட்டை வந்து அபிஷேக் சர்மாவும் கொண்டு வராப்ல. நல்லதுதான். ஏன் அப்படின்னம்னா T20 சரியாக விளையாடினா ஸ்குவாடில் உடனே எடுக்க மாட்டாங்க. எங்கே நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு 3 மேட்ச் சரியாக விளையாடல. இத்தனைக்கும் கீப்பிங்னு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே வந்து அவர் தூக்கிட்டாங்க. அபிஷேக் சர்மா ஏற்கனவே நம்பர் 1 பேட்ஸ்மேன்லேருந்து இறங்கிட்டாப்ல. இசான் கிஷன் பிடிங்கிட்டாப்ல. அதனால வந்து எங்கே நம்மகிட்டையும் வந்து சரியாக பிடிங்கிடுவாங்கட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு பவுலிங்லாம் வரும். ஏன்னா இந்தியன் டீமுக்கு வந்து பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து இப்போ போடுறது வந்து ஒன் டேல நான் சரி T20 ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால வந்து அபிஷேக் சர்மா எடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம வைஸ் கேப்டன் திலக் வர்மா அவரும் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்ல. அதுக்கப்புறம் சிவம் தூபே ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்ல. பிரின்ஸ் யாதவ் வேற லெவல் 2 விக்கெட் எடுத்தாலும் 1.2 ஓவர் தான் போட்டார். அதுக்கப்புறம் இன்ஜுரின்ட்டு வெளியே போயிட்டாரு. நல்ல வேலை இன்ஜுரினா லைட் இன்ஜுரியாக இருக்கணும், ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா போட்டு இருக்காரு. இப்போ அவர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் கம்பேக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் யாதவ் உண்மையிலே வந்து நல்லா தான் பவுலிங் போடுறாப்ல. ஆனால் என்ன விக்கெட் விழுகலை. நம்ம பும்ரா மாதிரி வச்சுக்கோங்களேன், நல்லா தான் ஃபாஸ்ட் போடுவாப்ல. விக்கெட் சில டைம் விழுகாட்டாலும் வந்து நல்ல ஒரு எக்கானமியோடு இருப்பாங்க. அது மாதிரி வந்து
மயங்க் யாதவ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் தான் போட்டுருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அடுத்து வந்து யாஸ் தாக்கூர் இந்த டைம் வந்து புதுசாக இறங்கினாலுமே ரன்னு கொஞ்சம் அதிகமாக அடித்தாலுமே விக்கெட்ஸும் வந்து எடுத்துட்டார், 2 விக்கெட் எடுத்துட்டாப்ல. அதனால் வந்து இந்தியன் பவுலிங்கில் வந்து நிறைய புதுசாக ட்ரை பண்ணாலும், ஏன்னா போன டைம் வந்து அசோக் சர்மா ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு யாஸ் தாக்கூர் ட்ரை பண்ணுறாங்க. நல்லா ட்ரை பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இன்னைக்கு விளையாட போகிற மேட்ச்லேயும் வந்து இந்தியா வின் பண்ணி க்ளீன் ஸ்வீப் அடிக்குமா ஜிம்பாப்வேக்கு எதிராக? நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது கொஞ்சம் இந்தியாவுக்கு ஈக்குவல் இல்லாத டீம் தான். கேட்பீங்க இங்கிலாண்டில் போய் அடிங்க, ஆஸ்திரேலியாவில் போய் அடிங்க அப்படின்லாம் கேட்பீங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் போய் அடிங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து இந்தியாவுக்கு இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து ஏதோ வந்து பெரிய பிரியாணி சாதம் இல்லாட்டாலும் ஒரு குஸ்கா சாதம் சாப்பிட்ட மாதிரி வந்து ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கணக்கு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அந்த T20 டூர் வந்து இருக்குது, இந்தியா திரும்பல வந்து அட்லீஸ்ட் ஒரு சீரியஸாக வின் பண்ண பேர் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை, இந்த மேட்சை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.